அது அப்புறம் கதை, அது தனி அது வேற சப்ஜெக்ட். இப்ப இதுக்கு வரும். இந்த நிலையில்தான் பெருமகனார் இந்த ஜேம்ஸ் பிரேமன் ஹரே 12 லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்குறார். இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சிட்டான். இதுல நுட்பமா ஒன்றை இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும். கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு. அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, இந்த பாருங்க, இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்டதா இதை பாருங்க. ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அதை குடிமனை பட்டா வழங்கிடணும். நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிடு ஆதி ஆந்திரர்களுக்கு. ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத, நில உரிமையை கொடுக்காத, குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டுரு. ஏய் இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா. இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா, அதை நான் தமிழ்ல படி சொல்றேன். எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குன்ற மாதிரி இந்த குவார்டர்ஸை கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு, ஏன் நிலம் எனக்கு உரிமையா இருக்கக்கூடாதுல்ல? என் நிலத்தை எடுத்த அயோக்கியப்ப எனக்கு வீடை கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு, ஏன்னா வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குறீங்க. விட்டு போயிடும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம், இதற்காகவாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இங்க சேர்ந்து இருக்கிறவன்லாம் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத. ஒவ்வொருவனும் பெரும் படை தளபதிகள், போர்படை தளபதிகள். அவர்கள் என்னோடு நிற்கவில்லை, என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை, என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை. நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள், நோக்கத்தோடு நிற்கிறார்கள். எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள், இனமாக இணைந்தவர்கள், இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள். எதற்கு அஞ்ச போறதில்லை. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டாரு, இந்த வார ஒண்ணு சொல்றேன், கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும். இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை, யாவனையும் பார்க்க வராது. உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள். காரணம் என்ன? அவன் தலைவன் என்று இல்லை, அவன் தன் மகன், தன் உடன் பிறந்தவன், தன் சித்தப்பன், தன் பெரியப்பன், தன் மாமன், தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள். அவன் எனக்கானவன், எனக்கான குரலாக அவன் பேசுவான். நான் எண்ணுவதை, நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான். எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். அதனால என்னை பார்க்க வருமா? மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள், பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். 9 மணி ஆனவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும், நாற்காலியை பெற்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது. என் குரல், என் அன்பு சொந்தங்களை என்று காற்றில் கரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவானோ தெரியாது. நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை அசையாமல் நிற்பான். காரணம் ரத்த உறவு, இன உறவு, லட்சிய உறவு, குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான். தமிழ் பேரினத்தின் வரலாறு, தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள், நின்றார்கள், வென்றார்கள் என்ற பதிவுதான் வரும். அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா. ஆதி தமிழ் மகனை இங்க பாரு, அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு, தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு. அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டு தான் வென்றாரா? இல்ல, எல்லாரும் போட்டிருக்கான்.
இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு, நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வார். ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது. ஏன்? தாழ்த்தப்பட்டவனா பாக்குது. நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பார்க்கிறோம். அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார் தலித்து எழில்மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர், யாரு புரட்சி பேசுறது, யாரு செயல்படுறது? என்ன கொடுமை பாரு. தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் அவர்களை 2 முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனபால் அவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் இவங்களை ஒரே வார்த்தை, இவங்களை ஒழிக்கணும். எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க? ஒரே வார்த்தை, முடிக்கணும். ஸ்டாலின் தான் வராரு, குடிகள் வர போறாரு. இதுதான் மக்களோட முடிவு. இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும். நீ என்ன வேணாலும் போடு, என்ன குத்து, ஓட்டுக்கு 5000 கூட கொடு, ஒன்னும் இருக்கு. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல? உன்னால் நம்ப முடியுதா? நாம கொடுத்ததான். நீ நம்ப மாட்ட. 63 இடத்தில் 21 தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி. 35 இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் 300, 400, 500 ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி. இவர் 500 ஓட்டில் தோற்கிறார், நாம் 15000 வாக்கை வச்சிருக்கிறோம். இவர் 250 தோற்கிறார், 22,000 ஓட்டு வைத்திருக்கிறோம். கொஞ்சம் முயன்றிருந்த இந்த 300, 400 எடுத்திருந்தோம்னால் ஐயா காலியா இருப்பார், இவர் வந்திருப்பார். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பாரு. அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப, சிவதாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட. இன்னொரு 6 மாசம் பொறு. அதனால இந்த இதுல என்ன கொடுமைன்னு பாரு. நம்ம ஐயா அருண்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை. அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர் நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல 2015 ஒரு பஞ்சம நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு 6 மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவு, இந்த ஆணை இதில் இருக்கு. 2015 போட்ட உத்தரவு 2015 போட்டது 16/2/2015. இப்போ 2025 ஆயிடுச்சு. இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு இன்னும் அறிக்கை கொடுக்குது. அது சரி, அதான் இது எனக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க. அப்ப இதுல என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள், பஞ்சமி நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள். பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான்? இவர்கள் எடுக்க மாட்டார்கள், நாம் எடுக்க வேண்டும். அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்.